அடுத்தது மிதுன ராசி மேம். இந்த மிதுன ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? என்ன நிறைய விஷயங்கள் பரிகாரத்தோடு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த மிதுன ராசிக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு? கண்டிப்பாக மிதுனத்தை பொறுத்தளவில் சூரிய பகவான் கம்யூனிகேஷன்னாவே சூரியன் தான். அரசு தேர்வாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் பெறக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், நம்ம ஒருத்தர் பேசுகிறோம், அந்த பேச்சு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றவங்க தொடர்பு இல்லாமல் இண்டிவிஜுவலாக நான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சேன்னா என்னால் முடியாது. பொதுவாகவே இந்த கார்னர் ராசிகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு இவங்க தூணாக இருப்பாங்களே தவிர இவங்க அடுத்தவங்களை சார்ந்து தான் இயங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் இந்த கம்யூனிகேஷனை வச்சு இவங்க பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி நின்னாலே அது பிரச்சனை ஆகும். அதனால் அதை நம்ம ஒரு அழகுபடுத்துதல்ங்கிறது தலைக்கு தான் அதை அதிகமாக கேர் எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது. பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். பலன்களுக்கு ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே. அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7 அந்த நைட் நேரத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பயிற்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க.
நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி, விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார், சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும்போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கோம் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது மிதுன ராசி மேம். இந்த மிதுன ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? என்ன நிறைய விஷயங்கள் பரிகாரத்தோடு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த மிதுன ராசிக்கு எவ்வளோ நல்லா இருக்குது? கண்டிப்பாக மிதுனத்தை பொறுத்தளவில் சூரிய பகவான் கம்யூனிகேஷன்னாவே சூரியன் தான். அரசு தேர்வாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் பெறக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், நம்ம ஒருத்தர் பேசுகிறோம், அந்த பேச்சு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சகோதர உறவு நல்லா இருக்கணும், நீடிக்கணும் அப்படின்னாலும் அவங்க ஜாதகத்தில் இந்த சூரியன் மிதுனத்தை பொறுத்தளவில் சூரியன் வலுவாக இருந்தால் தான் அந்த சகோதர உறவு அப்படிங்கிறது அவங்களுக்கு பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஆன்லைன் வர்த்தகம், இது எல்லாத்தையுமே இந்த மிதுனத்துக்கு சக்ஸஸ் பண்ணி தரக்கூடியது யார் அப்படின்னா பொதுவாகவே இந்த மீடியா தொடர்புங்கிறது மிதுனத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் பலமாக இருந்தால் தான் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்களுடைய அந்த காரகத்துவம் எங்கே வேலை செய்யுதுன்னா இந்த 3ஆம் இடத்தை இயக்கக்கூடியவராக அந்த சூரியன் இருந்து இப்போ அவர் இந்த பெயர்ச்சியில் எப்படி இருக்காருன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஒரு கம்யூனிகேஷனால் நான் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தை நான் நிறைய பயன்படுத்திக்கணும்.
மற்றவங்க தொடர்பு இல்லாமல் இண்டிவிஜுவலாக நான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சேன்னா என்னால் முடியாது. பொதுவாகவே இந்த கார்னர் ராசிகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு இவங்க தூணாக இருப்பாங்களே தவிர இவங்க அடுத்தவங்களை சார்ந்து தான் இயங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் இந்த கம்யூனிகேஷனை வச்சு இவங்க பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ மைக் பிடிச்சி பேசுகிறாங்க, ஒரு சொற்பொழிவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வாய்ப்புகளை அவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கே மிதுன ராசிக்கு இல்லை? கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் தைரியமாக செய்யலாமா அந்த சூரிய பயிற்சி? ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொல்லுங்க மேம். பண பரிவர்த்தனையில் ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதான் அது ஒண்டி தான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆன்லைனில் ஏதோ லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம யாருக்காவது பணம் அனுப்புகிறோம்னாலும் சரியான நம்பருக்கு போட்டிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். என்ன ஆகும், இன்றைக்கி நிறைய டச் ஃபோனில் என்ன ஆகுதுன்னா நிறைய ஸ்ட்ரக் ஆகிடுது. ஆமாம் ஆமாம், அது அவங்களுக்கு நமக்கு போன மாதிரி காமிக்கும், அவங்களுக்கு பணமே போயிருக்காது. எனக்கு நம்ம மேம் பணம் பாலசுப்ரமணியன்றது போடுறதுக்கு பாலாம்பிகை போட்டார் 5000 ருபீஸ். அந்த மாதிரி ஆமா, ஐயோ பாலாம்பிகை உனக்கு போட்டனேம்மா பாலசுப்ரமணியம். அவ்வளோ அழகா பேரை வந்து கவனமா பாருங்க, பார்த்து போடுங்க. பாலா பாலா எல்லாம் 2 பாலா தான், அப்படி எப்படி போட்டார் பார்த்தீங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பணம்லாம் டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் மட்டும் இவங்க கவனிச்சாவே போதுமானது. மற்றபடி நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு பயணங்களால் பலனடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தமான நிகழ்வுகளுக்கு விசா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு இந்த காலகட்டங்களில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கு. வெரி குட் வெரி குட். அதனால இந்த நேரம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுக்காக இவங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. நமக்கு முதல்ல எல்லாம் கூட பிறந்தவங்களுக்கு இந்த பச்சை புடவை எடுத்து கொடுக்கறது, சிகப்பு புடவை எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருந்தது தெரியுமா? அதெல்லாம் என்னன்னா உறவுகளை பலப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள். இப்போ அதெல்லாம் யாருமே நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏதோ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நல்லது கெட்டதுக்கு ரொம்ப ரேரா சேர்றதா இப்போ இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மிதுனம் இந்த ஆடி மாதத்துல கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது துணிகளை எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதுதான் மிதுனத்துக்கு உள்ள பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சூப்பரான பரிகாரம். இப்போ உடன் பிறந்தவங்க யாரும் இல்லை, எனக்கு தங்கையோ தங்கச்சியோ யாரும் இல்லை, தம்பியோ இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் பழகிறவங்கள்ட்ட தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரின்னு பழகியிருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது வஸ்திரம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மிதுனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இது ஒரே ஒரு கூடுதல் தகவல் சொல்லணும்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் ஆண்களாக இருக்கீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொட்டை அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறந்த பரிகாரம். 3ல் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் சூரியன் இருந்தால் தலைமை பண்பு தலைக்கு, அதாவது கௌரவங்கிறத இந்த காலகட்டங்களில் பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. அப்படி நின்னாலே அது பிரச்சனை ஆகும். அதனால அதை நம்ம ஒரு அழகுபடுத்துதல்ங்கிறது தலைக்கு தான் அதை அதிகமாக கேர் எடுத்துக்குவோம். முடி தானே கொடுக்குறோம், உயிரியா கொடுக்குறோம். முடி அதனால கொடுத்தா திருப்பி வளரும். கண்டிப்பாக அவங்க மொட்டை அடிச்சுக்கிறது ஆடி மாதம் மொட்டை அடிச்சுக்கிறாங்கன்னா அதுவே சிறந்த பரிகாரம். சூப்பர் பரிகாரம். மொட்டை அடிக்கணும்னு வேண்டுதல் இருந்திருக்கலாம், அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக துல்லியமாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.